ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் முட்டை கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முட்டை கிரேவி இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முட்டை குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கங்க. சின்னதாக இருக்கனால 2 எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கங்க. அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பெருசாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் வதக்கிக்கங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும். பழமான தக்காளி பழமாக பெரிய சைஸில் இருக்க பழமாக ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. வெங்காயம் தக்காளி வதக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கினோம்னா நல்லா வதங்கிடும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அடுத்து மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. நான் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும். லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி முட்டை குழம்பு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா பொருட்கள் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா முட்டை கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. தண்ணி சரியான அளவு வச்சதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கிரேவிக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை முழுசாக அப்படியே போடாமல் கத்தியில் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு குழம்புல கொதிக்க வைக்கும்போது முட்டையில் குழம்புலாம் நல்லா இறங்கிரும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் மீத இருக்க எல்லா முட்டைகளையும் கீரல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்புல இருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து செய்யும் போது முட்டை கிரேவி நல்லா திக்காக இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொதிக்க வச்சிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு லைட்டாக கொதி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைகள் எல்லாத்தையுமே கிரேவியில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்க முட்டையெல்லாம் கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. லைட்டாக கொதிக்க வச்சிடலாம். முட்டை கிரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்டுடலாம். கமன்னு சூப்பராக முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த முட்டை குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.